ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்திருக்கு. ஆனால் பேக் டு பேக் நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஆனால் எல்லாமே வருத்தத்தக்கமாக தான் இருக்குது. இதில் கங்கா ப்ரெக்னென்ட் ஆனது நான் தப்புன்னு சொல்லலை, கஷ்டப்படவும் இல்லை. அந்த ட்ராக்குக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே ஸ்பேஸை ஏன் நீங்கள் வீக்காக கொடுக்கல? இது எல்லா டைமும் நடக்குது, இப்போ மட்டும் கிடையாது. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குஹாவுக்கு கொடுக்குற சீனை ஏன் வீக்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக, அதாவது அம்மாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப், அது ஆக்சுவலாக வந்து 100% ப்ரெக்னன்சி தான். ஏன்னா அவங்க உள்ளே போய் செக் பண்ணிட்டு வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கடவுளை சாமியை கும்பிட்றாங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. அங்கே பேபி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கான ட்ராக்கு, குஹா ப்ரெக்னன்சி ட்ராக் வரப்போகுது. இந்த இடத்துல என்னன்னா, இங்கே காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது யாருக்குமே தெரியல. ஸோ காவேரியும் அந்த மாதிரிலாம் கவனிக்கணும் இல்லையா வீட்டில். பட் ஆனால் காவேரி பார்க்க வச்சுட்டு கங்காவை கவனிக்கும் போது காவேரி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி, அது கேட்குற மாதிரியான ட்ராக் தான் கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டீமை பார்த்தா அப்படி தான் தெரியுது. வச்சு செய்கிறாங்க வீக்கா ஃபேன்ஸ், அது போட்டு ரொம்ப கிளியராக தெரியுது. நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குகாவுக்கு சப்போர்ட் பண்ணல, குகாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது பிடிக்கல, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவங்களுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும், அதே மாதிரி வீக்காவுக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காமிக்கணும்னு எல்லாரோட ஆசையுமே இருக்குது. அதை ஏன் பண்ண மாட்டுறாங்க டீம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா வந்து நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். புகாக ப்ரெக்னன்சி ட்ராக் கொடுத்தாலே எனக்கு வருத்தம் இல்லைங்க, அது எனக்கு ஹாப்பி தான். ஆனால் ஏன் வீக்காவுக்கு இந்த மாதிரி ட்ராக் கொடுக்கல? நாங்கள் எதிர்பார்க்குறது அதுதானே. இதுதான் என்னோட மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அதை சொல்ல முடியல வார்த்தையில் அந்த வருத்தத்தை. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவரோட ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க, நம்ம நிவினோடதும் காவிரியோடதும் போட்டு ஒரு பீதியை கிளப்புறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு பீடிஸும் கிடச்சிருக்கு, அதாவது ப்ரெக்னன்சி ட்ராக் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. டீம் வச்சு செய்ய போகிறாங்க மட்டும் தெரியுது கிளியராக. இந்த காவேரி இயங்குவாங்க, அந்த மாதிரி தான் ட்ராக் அமைப்பாங்க. ஸோ காவேரி ப்ரெக்னெண்ட்டுங்கிறது இப்போ வீட்டுக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ கங்காவை வந்து விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, காவேரி வந்து சும்மாவே திட்டுவாங்க. இனிமேல் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காங்களோ தெரியல. இன்னொரு பக்கம் அவங்க இவ்வளோ நாள் வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எதை சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த தாட்டே வராததுக்கு காரணம் காவேரி சொல்லி வச்ச அந்த வார்த்தை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகணும் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைனால அதை அவங்க பெருசாகவே எடுத்துக்கலாம். அந்த முறுக்கு தின்னதுக்காக இவ்வளோ நாள் வாந்தி வரும், அட போங்க எங்களெல்லாம் லூஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க. நிறையாமலே ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. பிரவீன் சார் ப்ரீவியஸ் போஸ்ட்டுக்கு போட்டிருந்தாலே நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்குது என்னோடய மைண்ட். இப்போ எந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இவங்க கொடுக்குற கஷ்டத்தெலாம் பார்க்கும்போது. இன்னும் வந்து நம்ம காவேரி அலை தான் வைக்க போகிறாங்க. அலை வைக்கிறதுங்க விட ஒரு ஏக்கம். ஒரு வீட்டில் 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கவனிக்கணும் இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து கவனிக்கும் போது நம்மளை கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு, அதை வந்து பொறாமன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏக்கம். நமக்கும் இந்த மாதிரிலாம் பண்ண நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அப்கமிங் எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பை பாய்.